எலான் மஸ்க் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒன்றிய பிரதமர் நரேந்திராவை இந்தியாவில் வந்து சந்திக்கிறதுக்காக திட்டமிடப்பட்டது. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அந்த திட்டம் கைவிடப்பட்டிருக்குது. எலான் மஸ்க் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, இந்த ஆண்டு இறுதியில் வாய்ப்பு இருந்தால் சந்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இது எதனால அவருடைய இந்த வருகை வந்து பின்னடைவு சந்திச்சிருக்கு நீங்க நினைக்கிறீங்க? எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, வருகின்ற காலங்களில் இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்கும். தோல்வி வரக்கூடிய ஒரு அணியை சந்திப்பதை விட வெற்றி பெற்று பிரதமராக வரக்கூடிய அணியை சந்திக்கலாம் என்று கூட எலன் மாஸ்கா தள்ளி போட்டிருக்கலாம் என்ற பார்வையெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. ஏனென்றால் ஒரு எந்த ஒரு உடன்படிக்கையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாக அது ஒண்ணு வந்து எக்கனாமிக் ரீதியா இருந்தா, பொருளாதார ரீதியா இருந்தாலும் சரி, அல்ல தொழில் ரீதியா இருந்தாலும் சரி, அல்ல ஒரு நட்புறவா இருந்தாலும் சரி, ஆட்சி செய்கிறவர்களை பார்க்கிற பொழுதுதானே அது வந்து சரியா வரும். இந்த தேர்தல் முடிந்த பிறகுதான் யாரு இந்தியா நாட்டுடைய பிரதமராக வருவார்கள், அவரிடம் நம்ம சந்தித்தால் கூட ஒரு நமக்கு சாதகமான ஒரு சூழல் உருவாகலாம் என்று கூட இதை தள்ளி போட்டிருக்கலாம் என்பது என்னுடைய தனிப்பட்ட பார்வையா நான் பார்க்கிறேன். அதனால இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் தேர்தலுக்கு பிறகு கூட சந்திக்கலாம் என்று கூட ஒரு முடிவு எடுத்திருக்கலாம் இல்லையா? ஏன்னா உலகத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமா வந்து இந்தியாவுடைய அடுத்த பிரதமர் யார் என்கின்ற கேள்வி எழும்பிக் கொண்டிருக்கின்ற சூழலில் பிஜேபி வந்து ஒரு மதவாத சக்திக்காக செயல்படுகிறது அப்படின்ற உலகமே தெரிந்து கொண்டது. அமெரிக்காவில் கூட பாராளுமன்றத்தில் இது சம்பந்தம் பேசப்பட்டிருக்கிறது. இந்த பல்வேறு பாராளுமன்றத்தில் இந்தியாவில் வந்து இது போன்ற நிலை இருக்கிறது. இதை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஆக அந்த அடிப்படையில கூட வந்து இந்த மாதிரி டேட்டா உளவுத்துறையின் மூலமா வந்து வருகின்ற காலங்களிலே வந்து பிஜேபி ஆட்சியை இழக்கும், இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்கின்ற ஒரு சிந்தனையில கூட அவர் தள்ளி போட்டிருக்கிறார் என்பது ஒரு தனிப்பட்ட கருத்தாக ஒரு பார்வையில் வைக்கிறேன். எலான் மஸ்க் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருடைய தொழிற்சாலையை வந்துட்டு தமிழ்நாட்டில் நிறுவுவதற்காக விருப்பம் தெரிவித்ததாகவும், ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா அவன் ஒன்றிய பாஜக வந்து ஒண்ணு குஜராத்தில் அமைக்கணும், இல்லைன்னா வந்துட்டு உத்தரப்பிரதேசத்தில் அமைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மறைமுகமான அழுத்தங்களை வந்து கொடுத்ததாகவும், அதனாலதான் வந்துட்டு இந்த ஆண்டு இறுதியில் சந்திப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பேக் அடிச்சதாகவும் சில தகவல்கள் வெளியாயிருக்குது. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது வந்து பிஜேபியை பொறுத்தளவுக்கு பிரதமர் நரேந்திர மோடியா இருக்கட்டும், அமித்ஷாவா இருக்கட்டும், அம்பானியா இருக்கட்டும், அதானியா எல்லா பேரும் குஜராத்தை சார்ந்தவங்க பெரும்பாலும் இன்னைக்கு இருக்க முதலாளிகள் முதற்கொண்டு எல்லாருமே. அப்ப அந்த முதலீடுகள் வந்து குஜராத்தை நோக்கி நகர்கிறது எல்லாமே. இதுதான் இந்தியாவுடைய யதார்த்தமான ஒரு சூழல். அவர்கள் எதா இருந்தாலும் வந்து வருமானம் வரக்கூடிய எந்தா இருந்தாலும் தனக்கு வேணும் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய நபர்கள். அந்த அடிப்படையில ஆனால் வந்து தமிழ்நாடு என்பது வந்து ஒரு செல்வ செழிப்பான ஒரு மாநிலம். குறிப்பா வந்து மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். இது வந்து பார்த்தோம்னா நீர் வரத்து எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலையை சார்ந்துதான் அதனுடைய ஆதாரமாகவே இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில வந்து பார்த்தோம்னா அவங்க தமிழகத்தை விரும்பி இருக்கலாம். ரெண்டாவது வந்து தமிழகத்துக்கு தரமாட்டம் என்று சொல்கிறனால கூட வந்து ஆட்சி மாற்றத்துக்கு பின்பு வந்து கண்டிப்பா வந்து இந்திய கூட்டணி ஆட்சி அமைத்த பின்பு வந்து தமிழகத்தை ஒரு தொழிற்சாலை அமைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகலாம். அதன் அடிப்படையில கூட அவர் பார்க்காமல் வராமல் இருந்திருக்கலாம்.